வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் குக்கரில் வந்து நல்லா சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதுக்கு 3 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பழமாக இருக்கிறனால 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பழமாக இருந்தால் 2 போதும். இதை வந்து கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருந்த ஜூஸை வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 1/2 கப் அளவுக்கு வந்து ஜூஸ் கிடச்சிச்சு. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொட்டை எதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இதில் வந்து 1/4 கப்பு வந்து உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 கப்பு வந்து பேரிச்சம்பழம், அடுத்து 1/4 கப்பு வந்து டூட்டி ஃப்ரூட்டி, எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி 1/4 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு செரிஸ் கிடச்சிச்சின்னா செரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கிடைக்காதனால சேர்க்க முடியல. அடுத்ததான் 1/4 கப்பு அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து 1/4 கப் பாதாம், இதை ரெண்டையும் வந்து நம்ம கேக் மிக்ஸ் பண்ணும் போதில் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துருக்கதை மட்டும் ஆரஞ்சு ஜூஸில் நல்லா கலந்து விடலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதை வந்து குறைஞ்சது வந்து ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊற விடணும். இது ஊறினாதான் கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊறட்டும். அடுத்ததாக கேக் மோல்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மோல்டோட சைஸ் வந்து அகலம் வந்து 7 இன்ச்சு, ஹைட்டு 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த மோல்டுலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுடலாம். பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நாம் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக கேக் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் வந்து நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது ஒரு 3 வாட்டியாவது நல்லா சளிச்சிடணும். அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். இது போல் எல்லாத்தையும் நல்லா சளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சலாம். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். அடுத்து வந்து ப்ளம் கேக்கு தேவையான சுகர் கேரமல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் வச்சே வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும். ஹையில் வச்சு பண்ணோம்னா வேகமாகவே சர்க்கரை கரைஞ்சிரும். அப்போ வந்து கேக்கு வந்து ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வந்து கேக் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுகரை வந்து ஸ்லோவில் வச்சே கேரமலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேன் கலர் வரும்போதில் இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த ஹாட் வாட்டர் சேர்க்கும் போதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கேரமலும் கொஞ்சம் சூடாக இருக்குது, ஹாட் வாட்டரும் நல்லா சூடாக இருக்குன்னா டக்கு நம்ம முகத்தில் கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுகர் கேரமலும் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து நாம் கேக் வேக வைக்கிறதுக்கு வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு லேயர் வந்து உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி வந்து குக்கர் மூடியில் வந்து பெல்ட் போடாமல் குக்கர் விசில் மட்டும் போட்டுட்டு இதை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிற டைமில் வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். கேக் பண்ணும்போது எப்பயுமே வந்து முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை எடுத்துக்கோங்க, ஜில்லுன்னு எடுக்காதீங்க. இப்போ இந்த முட்டையை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 1 நிமிஷம் வந்து ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து பீட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு இந்த முட்டையை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். முட்டையோட மஞ்சள் நிறம் மாறி நல்லா வெள்ளையாக வந்து நுரைச்சி வரும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அடுத்து 1/2 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் வந்து பவுட்ரு பண்ண சுகர் வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகரையும் சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து திரும்பவும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். இதை போல் எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு நல்லா திக்கான ஒரு க்ரீமியாக வந்து வரும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் 1/4 கப்பு வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கப்புறம் ஆயிலுக்கு பதிலாக 1/4 கப்பு உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து 1 நிமிஷம் நல்லா அந்த ஆயில் வந்து இந்த க்ரீமோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடயே வந்து ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுடரையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பேலன்ஸ் உள்ள மாவையும் சேர்த்துட்டு இதையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்ததாக நாம் ஏற்கனவே வந்து ஆரஞ்சு ஜூஸில் வந்து நாம் கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், டூட்டி ஃப்ரூட்லாம் போட்டு ஊற வச்சிடணும். இதையும் சேர்த்துட்டு இது கூட வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலக்கும் போதுல வந்து நல்லா சாஃப்டாக வந்து கலந்துக்கங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக வந்து நாம் சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த சுகர் கேரமலைஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ளம் கேக்குக்கு வந்து கலர் கொடுக்க போகிறது இந்த சுகர் கேரமலைஸ் தான். ஒரு சிலர் வந்து கலருக்காக வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அது எதுவுமே தேவையில்லை. சரியான பதத்தில் வந்து நம்ம கேரமலைஸ் ரெடி பண்ணாலே வந்து கேக்கு வந்து நல்ல கலராக வரும். இப்போ வந்து நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மோல்டில் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். கேக் மோல்டில் சேர்க்கும் போதுல வந்து பாதி அளவு மட்டும் கேக் பேட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த கேக்கில் இருக்கிற ஏர் பபுள்ஸ்லாம் நம்ம ரிலீஃப் பண்ணிடலாம். கேக்கில் வந்து நட்ஸ் சேர்த்துருக்கனால டேப் பண்ண முடியாது. டேப் பண்ணோம்னா கீழே எல்லாம் போய் செட்டில் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம ஏர்ஸில் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். எனக்கு கேக் வேகிறதுக்கு வந்து 1.25 மணி நேரம் எடுத்துச்சு. நான் எடுத்திருந்த பேன் சைஸ் வந்து 7 இன்ச்சு பேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் சைஸுக்கு ஏற்றாப்புல வந்து கேக்கோட பேக்கிங் டைமும் மாறும். அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கேக் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு பார்க்கும்போதுல ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ கேக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ சூடாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம கேக்கை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணோன்னா கேக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஆறட்டும். இப்போ கேக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராக வந்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பட்டர் ஷீட்லாம் வந்து ஓப்பன் பண்ணாதான் கேக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா சைடில் இருக்க பட்டர் ஷீட்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. கூடயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸை ஹாப்பியாக கொண்டாடுங்க.